Hello children, இப்போ நம்ம இந்த லெசன் ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி, இப்போ இந்த புக்குக்கு பின்னாடி அதாவது இந்த லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைசஸ் இப்போ கம்ப்ளீட்டா நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? அதை நான் உங்களுக்கு இப்போ படிச்சு காமிக்க போறேன். சரி, அதை உங்களுடைய சயின்ஸ் நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. Choose the correct answer. Which is the main source of water? So நமக்கு தெரியும் lake, sea, rain. எது main source அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின், மழை தான் வந்து நமக்கு மெயின் சோர்ஸ். அடுத்து டேஷ் ஆஃப் தி வாட்டர் இன் த என்டையர் எர்த் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது? இருக்கிற வாட்டர் எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3% இல்லை 0.3%, 30%ஆன்னு பார்த்தீங்கன்னா 3% தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான வாட்டர் வந்து இருக்குது. Third one, by dash water we can kill the germs. ஸோ நம்ம எது பண்ணால் அதில் இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து அழிஞ்சிடும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாயிலிங், கூலிங், ஃபில்டரிங். ஆன்சரிங் என்ன? பாயிலிங். கொதிக்க வச்சா மட்டும்தான் ஸோ அதில் இருக்கிற ஜெர்ம்ஸ் கிருமிகள்லாம் வந்து அழியும். அடுத்து விச் ஆஃப் தீஸ் இஸ் நாட் ட்ரூ? இதில் எது வந்து சரி இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நீட் வாட்டர் டு. ஸோ பிளான்ட்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் கூட தண்ணி தேவைப்படுது. இது வந்து சரியா இல்லையா? அடுத்து வி ஷுட் ஆல்வேஸ் வேஸ்ட் வாட்டர். நம்ம எப்போவுமே தண்ணியை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். வி ஷுட் யூஸ் வாட்டர் கேர்ஃபுல்லி. நம்ம வந்து தண்ணியை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் இஸ் ப்ரீஷியஸ். விலை மதிக்க முடியாதது தான் இந்த தண்ணின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது சரி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஷுட் ஆல்வேஸ் வேஸ்ட் வாட்டர். நம்ம தண்ணியை வந்து எப்போவுமே வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் சரி இல்லை. நம்ம எப்போவுமே வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? சரி, அடுத்து 5th ஒன். வேர் டஸ் த ரெயின் வாட்டர் கோ ஆஃப்டர் ஃபாலிங் ஆன் த கிரவுண்ட்? ஸோ ரெயின் வாட்டர் வந்து கடைசி எங்கே வந்து விழுந்துரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கிரவுண்டில் எங்கே வந்து விழும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எங்கெல்லாம் விழும்? கிரவுண்டில் சீப்ஸ் இன்டு த கிரவுண்டு. ஸோ கிரவுண்டுக்கு உள்ளே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளான்ட்ஸ் அப்சார்ப் த வாட்டர். ஸோ பிளான்ட்ஸ் வந்து வாட்டரை அப்சார்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மிங்கிள்ஸ் வித் சீ அண்டு ஓஷன். ஓஷன் கடல், அந்த கடல்லாம் வந்து சி ஓஷன். ஸோ இந்த கடலில் வந்து தண்ணி வந்து கலந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக்சஸ் வித் லேக் அண்டு பாண்டு. ஸோ ஏரியிலையும் குளத்துலேயும் கூட கலந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணி எங்கே வந்து விழும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் வந்து ஆன்சர். ஸோ சி 1, 2, 3 and 4. Fill in the blanks. Drinking water is known as dash. Pot water-ஆ இல்லை போர்ட்டபிள் வாட்டரா? குடிக்கிற தண்ணியை நம்ம என்ன சொல்வோம்? போர்ட்டபிள் வாட்டர். Second one, water that collects in the low-lying areas is called sea-ஆ லேக்கா? ஸோ அந்த நிலப்பரப்பு கம்மியாக இருக்கிறது என்னது? sea-ஆ லேக்கா? இங்கே இருக்கிறதுல ஆன்சர் வந்து லேக்கு தான் வந்து ஆன்சர். அடுத்து it is our dash to keep the public water resources clean. ஸோ நம்மளோட என்னது? பப்ளிக் வாட்டரை வந்து நம்ம என்ன பண்ணணும்? க்ளீனாக வச்சுக்கணும். அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இல்லை ஒர்க்கா? ரெஸ்பான்சிபிலிட்டினா வந்து நம்மளோட உரிமை, நம்மளோட கடமை அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஒர்க் அப்படின்றது நம்மளோட வேலை அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட கடமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் த எர்த் இஸ் டேஷ். ரிவரா சீயா? எது பெரிய நீர்ப்பரப்பு? ரிவரா சீயான்னு கேட்டால் சி. சர்க்கிள் தி ஆட் ஒன். இதில் வந்து எது சரியில்லாத வந்து சர்க்கிள் பண்ண சொல்கிறாங்க. லேக், ஹில், பாண்டு, சி. இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹில் இல்லையா? மற்றதெல்லாம் வந்து வாட்டர் பாடிஸில் வரும். ஹில் மட்டும்தான் வந்து இல்லை, வாட்டர் பாடிஸ் இல்லை. அடுத்து லில்லி, லோட்டஸ், ரோஸ், வாட்டர் ஹயாசின்த். ஸோ இது என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரோஸ். மற்றது எல்லாமே வந்து தண்ணியில் வளரும். ஓகே. அடுத்து ஃபிஷ், ஹார்ஸ், டைகர், கவ். இதில் எது டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு. ஸோ தண்ணியில் வந்து ஃபிஷ் இருக்கும், மற்றது எல்லாமே வந்து லேண்டில் வந்து இருக்கும். ஓகே. பேத்திங், கோம்பிங், ஸ்விம்மிங், வாஷிங். ஸோ இது என்னது டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோம்பிங். மற்றது எல்லாத்துக்குமே தண்ணி தேவைப்படுது, கோம்பிங்க்கு தண்ணி தேவையில்லை. ரைட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? சரி, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். லிவிங் திங்ஸ் டு நாட் நீட் வாட்டர். உயிர் வாழினங்கள் சொல்கிறோம் இல்லையா? பிளான்ஸு, அனிமல்ஸு நம்ம. ஸோ நமக்கெல்லாம் தண்ணி தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஃபால்ஸ்.
அடுத்து சேவிங் வாட்டர் இஸ் அவர் டியூட்டி. தண்ணியை வந்து நம்ம சேவ் பண்ணுறது நம்மளோட கடமைன்னு சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை ட்ரூ. ஆல்வேஸ் க்ளோஸ் த வாட்டர் டேப் வைல் ப்ரஷிங் டீத். நம்ம எப்பவுமே ப்ரஷ் பண்ணும்போது வாட்டர் டேப்பை க்ளோஸில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரூ. அடுத்து எ டேங்க் இஸ் எ லார்ஜ் ஏரியா டு ஸ்டோர் வாட்டர் கம்பேர்டு டு ரிசர்வாயர்ஸ். ஸோ இங்கே வந்து டேங்க்கு தான் வந்து அதிகமான அளவுக்கு தண்ணியை பிடிக்கும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு பெரிய ஏரியான்னு சொல்கிறாங்க. எதை விடனா ரிசர்வாயரை விட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிசர்வாயர் அப்படின்றது நீர்த்தேக்கம் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதில் எது வந்து லார்ஜ் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வாயர் தான் லார்ஜ் ஏரியா. ஸோ இதனுடைய ஆன்சர் என்னது? ஃபால்ஸ். ஆன்சர் இன் 1 or 2 sentences. ரைட் எனி 3 டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் நமக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்குது? ஸோ அதனுடைய சோர்சஸ் 3 எழுத சொல்கிறாங்க. ஆன்சர் சம் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் ஆர் ரெயின், வெல், ரிவர், லேக் அண்டு ஸ்ட்ரீம். அடுத்து செகண்ட் ஒன், ரைட் த சிம்டம்ஸ் ஆஃப் டெங்கு. டெங்குனுடைய அறிகுறிகள் என்ன? ஆன்சர் சிம்டம்ஸ் ஆஃப் டெங்கு ஃபீவர், சிவியர் ஹெட்டேக், அதாவது கண்டினியூஸாக வந்து தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கிறது. ரேஷஸ் ஆன் த ஹார்ம்ஸ் அண்டு லெக்ஸ். ஸோ ரேஷஸ்னால் உங்களுக்கு தெரியல, சொறி மாதிரி வர்றது, கை கால் எல்லா இடத்துலையுமே இருக்கிறது. எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், ரொம்பவும் சோர்வாக இருக்கிறது. சடன் ஆன்செட் ஆஃப் ஃபீவர் தட் லாஸ்ட் 3 to 7 days. ஸோ 3லேருந்து 7 days வரைக்கும் கண்டினியூஸாக ஃபீவர் இருக்கிறது. ஸோ இந்த எல்லா அறிகுறியுமே இருந்தால் தான் வந்து டெங்கு ஃபீவர். ஓகே, அடுத்து தேர்ட் ஒன், ரைட் எனி 2 diseases that is spread by mosquitoes. மஸ்கிட்டோஸ்னால் வரக்கூடிய 2 diseases வந்து எழுத சொல்கிறாங்க. ஸோ மலேரியா அண்ட் டெங்கு ஃபீவர் ஆர் த 2 diseases that is spread by mosquitoes. ஸோ மஸ்கிட்டோஸ்னால் என்னென்ன நோய்கள் வரும்? மலேரியா அண்ட் டெங்கு ஃபீவர். ஆன்சர் தி ஃபாலோவிங்கில் ஃபர்ஸ்ட் ஒன், ஒய் இஸ் வாட்டர் நோன் ஆஸ் த ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் லைஃப். ஏன் நமக்கு தண்ணி தான் மெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், முதன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட், நம்ம ஏன் சொல்கிறோன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸ் ஆன் எர்த். ஸோ எர்த்துலேருந்து கிடைக்கிற வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஆல் லிவிங் திங்ஸ் லைக் ஸ்மால் ஆர்கானிசம்ஸ், plants and animals need water to survive. அதாவது எல்லா உயிர்வாழ் இனங்கள், ஸோ பிளான்ஸும் அனிமல்ஸ் எல்லாமே வந்து உயிர் வாழறதுக்கு தண்ணி தேவைப்படுது. பீப்புள் யூஸ் வாட்டர் ஃபார் வேரியஸ் பர்பஸ். மக்கள் வந்து நிறைய விதத்தில் தண்ணியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட்டர் இஸ் நோன் ஆஸ் தி ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் லைஃப். ஓகே, அடுத்து செகண்ட் ஒன், சஜஸ்ட் சம் வேஸ் டு சேவ் வாட்டர் அட் ஹோம். உங்கள் வீட்டில் வந்து தண்ணியை சேமித்து வைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் சொல்லுன்னு கேட்குறாங்க. சம் வேஸ் டு சேவ் வாட்டர் அட் ஹோம் ஆர் கிவன் பெலோ. ஸோ கீழே இருக்குது, நெவர் அல்லோ வாட்டர் டு ஓவர்ஃப்ளோ ஃப்ரம் பக்கெட்ஸ். ஸோ பக்கெட்ஸ்க்கு தேவையான தண்ணியை பிடிக்கணும், இது ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு வெளியில் வர அளவுக்கு நம்ம செய்யக்கூடாது. வாஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன் எ பவுல் ஆஃப் வாட்டர் அண்ட் நாட் அண்டர் ரன்னிங் டேப் வாட்டர். ஸோ நம்ம ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ வாஷ் பண்ணணுன்னா ஒரு பவுலோ இல்லை கப்புலேயே தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் தான் நம்ம வாஷ் பண்ணணும். டேப்பை திறந்து விட்டுட்டு அது ரன்னிங் வாட்டர் போயிட்டே இருக்கிற மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ண கூடாது. இது மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் வாட்டர் நம்ம சேவ் பண்ணலாம். ஆல்வேஸ் க்ளோஸ் த டேப்ஸ் வைல் ப்ரஷிங் த டீத். ஸோ நம்ம ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டேப் வந்து எப்போ க்ளோஸ் பண்ணி தான் இருக்கணும், ஆனில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. லிஸ்ட் அவுட் தி வேஸ் டு கன்சர்வ் வாட்டர் பாடி. ஸோ நம்ம வாட்டர் பாடி சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அழியாமல் எப்படி நம்ம வந்து பாதுகாக்கிறது. மெத்தட்ஸ் டு கன்சர்வ் வாட்டர் பாடிஸ் என்னென்னு பார்க்கலாம். டீப்பனிங் ஆஃப் பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ். ஸோ அதாவது குளம் குட்டையெல்லாம் நம்ம சொல்லுவோம் ஏரி. ஸோ இதெல்லாம் வந்து அசுத்தமாகாமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கணும். அதில் ஏதாவது அசுத்தங்கள் இருக்குது அப்படின்னா, அதாவது கழிவுகள் தேவையில்லாததெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம அடிக்கடி நம்ம ஆழப்படுத்தி நம்ம அதை வச்சுக்கணும். அப்போ தான் வந்து தண்ணி நமக்கு வந்து பியூராகவே அதில் வந்து சேவ் ஆகிருக்கும். பிளான்டிங் ட்ரீஸ் அட் த பேங்க் ஆஃப் த லேக் அண்டு பாண்ட்ஸ். ஸோ லேக்குக்கும் இல்லை பாண்டுக்கும் சுற்றி நம்ம என்ன பண்ணலாம், மரங்கள் வந்து நட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மண் அரிச்சிட்டு வராது, ஸோ தண்ணியெலாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ரெடியூசிங் வாட்டர் பொல்யூஷன். ஸோ தண்ணியை வந்து நம்ம அசுத்தமாகாமல் நம்ம வந்து பாதுகாக்கணும், ரெடியூஸ் பண்ணணும். அவாய்டிங் டிக்கிங் டூ மெனி வெல்ஸ் இன் ஏ ரீஜன்ஸ். பக்கத்தில் நிறைய கிணறுகள் தோண்டாமல், ஸோ ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு தள்ளி நம்ம வந்து கிணறு தோண்ட ஆரம்பிக்கும் போது ஒரு கிணத்துலேயும் தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். ட்ரா ஒன் வாட்டர் பாடி பிக்சர். ஸோ ஏதாவது ஒரு நீர் பகுதி
பிக்சர் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. ஒரு லேக்கு ஒரு பாண்டு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி அழகாக ட்ரா பண்ணி கலர் பண்ணுங்கள்.